பிதாவாகிய தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி இந்த பூமியில் மனுஷனை உண்டாக்கி அந்த மனுஷனுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். பாவம் செஞ்சு போன பிறகு அங்கே சொன்னது, ஸ்திரீனுடைய வித்து உன் தலையை நசுக்கும். அந்த ஸ்திரீயின் வித்தாகியது இது யார் என்றால் பிதாவினுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்ததான வார்த்தையாகி இயேசு கிறிஸ்துவானவர். அது யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 1 வசனத்தில் இருக்கு. அது வாசிக்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். இல்லை, இந்த 5 வசனம் தான். அந்த வார்த்தை ஜீவன், அந்த வார்த்தை மாம்சமானார். அந்த மாம்சமானவர் என்ன சொல்றாருன்றது மத்தேயு 5 அதிகாரம் 1 வாசிக்கலாமே. பாருங்க, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் எப்படிங்க? வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் அந்த மலை மேலே நிற்கிறார். அவர் மலை மேல் நின்று பேசுகிறார். மனுஷரை பார்க்குறாரு. ஐயோ, நான் சிருஷ்டித்த மனுஷனுங்களாச்சே, எனக்கு என்ன பிரியோன்றது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துர்லாமே சொல்லி மனுஷரை பார்த்து அவர் சொல்லி கொடுக்குறாருங்க. நம்ம எப்படி இந்த உலகத்தில் இருக்கிறோம், நம்ம என்ன செஞ்சால் தேவனுக்கு பிரியும்னு சொல்லிட்டு அவர் சொல்லி கொடுக்குற வார்த்தை நம்ம எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணால் 1 சங்கீதத்தில் சொன்னபடி தன் காலத்தில் தன் கனியை திந்து இலையுதிராதிருந்த மரத்தை போல் இருப்போம். நம்ம செய்கிறது எல்லாமே வாய்க்கும். இதுதான் மத்தேயு 5 சில பாயிண்ட்ஸ் அவர் என்ன சொல்கிறார் நமக்கு, அதை கேட்கலாம். வாசிங்கம்மா. அவர் திரளான ஜனங்களைக் கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அதாவது பிளெஸ்ட். சங்கீதம் 1 ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லப்பட்டது? Blessed is the man. இங்கே எப்படி சொல்றாரு? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். எளிமை என்றால் என்ன? லைஃப் with more joy, more of contentment. அதாவது God's favor நிறைஞ்ச, தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்ற ஒரு மனுஷர். அவன் எப்படி இருப்பானா? தேவனோடு இருக்கிற ஒரு எல்லா காரியமும், அனைத்து காரியமும் அவரோடு இணைஞ்சு காணப்படும். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவன்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும், இன்றைக்கு நம்ம மரிப்போமானால் நம்மளுடைய முடிவு பரலோகத்தில் தான் இருக்கணும். இருக்க போகிற இடம் நித்திய காலமாக. ஆனால் தேவன் சொல்கிறார், இந்த பூமியிலே அந்த பரலோகத்துக்கு உண்டான அனுபவத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். எப்போ நம்ம அவரோட இணைஞ்சு காணப்படும் போது. ஆவியில் எளிமை, ஹம்பிள் பிஃபோர் காட் அண்ட் ஹம்பிள் பிஃபோர் பீப்புள்.
பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் இரக்கச் செய்வார். இப்போ ஒரு மனுஷன் தனக்கு எல்லாம் தெரியும், தனக்கு மிஞ்சினது எதுவும் இல்லை, தான் சொல்லி நின்னாக்கா அவனுக்குள்ளே என்ன இருக்குது? பெருமை நாவே. அப்போ அவன் யாருக்கு இடம் கொடுத்துருக்கிறானாக்கா? லூசிஃபருக்கு இடம் கொடுத்துருக்கான். அவன் தான் பெருமைப்பட்டான். தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலே நான் ஒரு சிங்காசனத்தை உயர்த்துவேன்னு சொன்னான். கர்த்தருக்கு பிரிய இல்லைங்க. கர்த்தர் நமக்குள்ளே எதிர்பார்க்குறது என்னென்னா மனத்தாழ்மை. நம்ம இந்த பூமியில் அதான் இந்த 2வது சங்கீதத்தை படித்தப்போ தேவன் பரலோகத்துலேருந்து பார்த்து நகைக்கிறாராம். எடடா பசங்க பாரு, ஒன்றுமே இல்லாத பசங்க பாரு என்ன பெருமைப்படுறாங்க. அவர் நினைப்பார், மண்ணான மனுஷன், இந்த மண்ணிலேருந்து உண்டாக்குன இந்த மனுஷன் என்னத்தை குறித்து மேன்மை பாராட்டணும்? ஏசப்பாவுடைய நாமத்தை எல்லாம் வேறு எதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது. மேன்மை பாராட்டு ஒன்றுமே இல்லைங்களே இந்த பூமியில். நமக்கு அவர் தான் அல்டிமேட். நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் தான். அவரோட இணைஞ்சு காணப்படணும், அவரோட வாழணும். நம்மளுடைய எண்ணமெல்லாம் ஏசப்பா தான். அவருக்கு பிரியமானது என்னது? அவருக்கு பிரியமானது என்னது? அவர் பிரியமானது என்னது? அதை மட்டும்தான் நம்ம செய்யணும். கர்த்தர் அப்போ பிரியப்படுவார். ரைட். 2வது வசனம் சொல்லுது, 1 minute. அது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அப்பேற்பட்டவருடையதுன்னு சொல்லிட்டு சொல்லுது. அது என்ன அதோடைய ஆம்ப்ளிஃபை பண்ண சொன்ன வார்த்தைனாக்கா, ஹம்பிள் அண்ட் அவங்களுடைய லைஃப் வந்து ஃபுல் ஆஃப் ஜாய், ஃபுல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஃபுல் ஆஃப் காட்ஸ் ஃபேவர். சூழ்நிலைகள் அவுட்வர்ட் சிச்சுவேஷன் என்னவா இருந்தாலும் அவர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவங்களுக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் அவ்வளோ நிறைஞ்சு காணப்படுகிறதா. இதுதான் தேவன் சொல்கிற காரியம். ஸோ ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அப்பேற்பட்டவர்களுடையது. அடுத்தது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுறதுனா என்ன? இப்போ மனசு வேதனைப்படுவாங்க. இந்த ஜனங்க தேவனுடைய சுவிசேஷத்தை கேட்டும் தங்களுடைய பாவ வழியில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களை குறித்து மனவேதனைப்படுவாங்க. அந்த ஹார்ட் க்ரோனிங் ஃபார் தேர் சால்வேஷன், அவங்களுடைய ரட்சிக்கப்படணும், அவங்க சத்தியத்துக்குள்ளே வரணும், அவங்க நரகத்துக்குள்ளே போகக்கூடாது. தி மோன் ஃபார் தேர் ரிடம்ஷன், அவங்களுடைய ரட்சிப்புக்காக அவர்களை குறித்து மனவேதனைப்படுவாங்க. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அப்பேற்படும். துயரப்படுவார்கள், துயரப்படுகிற பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல். ஸோ இது ஒரு வழியான துயரம். சில துயரங்கள் என்னது? சில இழப்புகள், சில காரியங்கள், அவங்களுக்கு நஷ்டங்கள், பாடுகளுக்குள்ளே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? அந்த ஜனங்களுக்கு நான் கம்ஃபர்ட் கொடுக்குறேன். உலகம் தருகிற கம்ஃபர்ட் கிடையாது. அவங்களுடைய மன வேதனைப்படாதபடிக்கு இயேசு அந்த இடத்துல அவங்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்தாங்கன்னா, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவங்களால சமாளித்து வெளியில் வர முடியும். அதாவது அவங்கள அந்த வாழ்க்கையில் ஜெயிச்சு வெளியில் வர முடியும் என்பதை அவர்கள் அனுபவிப்பார்கள். இதுதான் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அடுத்தது, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். பிரச்சனைகள் மேல் பிரச்சனை. அதாவது அவங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளை கொடுப்பாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீ பிரச்சனைகளுக்குள்ளே போறியா? கவலைப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன். நீ நீடிய பொறுமையாக, லாங் சஃபரிங், அதாவது
ஆவின் கனிகள் அங்கே வெளிப்படுதுங்க. லாங் சஃபரிங். அவங்க தங்களை அப்படியே போராட்டத்தில் எல்லாத்துலேயும் தங்களை, ஆண்டவரே எனக்கு இன்னும் பொறுமை தாங்க, இன்னும் எனக்கு பொறுமை தாங்க, நீங்கள் எப்படி இந்த நாள் வரைக்கும் இந்த மனுஷர்கள் அழிஞ்சு போகக்கூடாதுன்னு பரிந்து பேசி கொண்டு இருக்கிறாருல்ல, மனுஷரை அழிக்காதீங்க ஆண்டவரே, இவர்களுக்காக நான் ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டெடுத்திருக்கிறேனே, எப்படி தடவியாவது இயேசுவை கண்டுபிடிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு இன்னும் அவர் எதிர்பார்த்துட்ருக்காங்க பார்த்தீங்களா. அதுக்கு தான் லாங் சஃபரிங். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் போராட்டங்கள் இருக்கு இல்லையா வாழ்க்கையில். பொறுமையோடு சகிக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை, கவலைப்படாத, நீ பூமியை சுதந்திரித்துக்கொள்ள. நீ என்ன காரியத்துக்காக நீ போராடிட்டு இருக்க, அந்த போராட்டத்தை நீ சுதந்திரிப்ப, நீ கவலைப்படாத.